வெல்கம் டு சிவில் அகாடமி. நான் உங்கள் சரவணன். ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஃப்ளூயிடுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்க்கலாம். இந்த ஃப்ளூயிடுடைய ப்ராப்பர்ட்டிஸை ஒரு 2 பார்ட்டாக நம்ம பிரித்து பார்க்கலாம். ஏன்னா ஃப்ளூயிடுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜேஇ டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் வந்து என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ ஃப்ளூயிடுடைய ஸ்டாட்டிக்ஸ், ஃப்ளூயிடுடைய டைனமிக்ஸ், கைனமேட்டிக் இது எல்லாத்தையும் படிக்கணும்னா ஃப்ளூயிடுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு தெரியணும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃப்ளூயிடுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ளூயிடுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே நம்ம போகலாம். இந்த ஃப்ளூயிடுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி அந்த வார்த்தை வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் சிலபஸில் கொடுக்கல. சிலபஸில் அவங்க டைரெக்டாகவே வந்து என்ன ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு போயிடுறாங்க. அடுத்ததாக வந்து கைனமேட்டிக், டைனமிக் இது எல்லாமே போயிடுறாங்க. ஸோ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக், கைனமேட்டிக், டைனமிக் இது எல்லாமே பார்க்கணுன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து பேசிக் தான். ஸோ அதனால் இதை படிக்காமல் அதை வந்து புரிஞ்சிருக்க முடியாதுன்றது நமக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளூயிடுடைய ப்ராப்பர்ட்டிஸில் பேசிக்காகவே ஒரு 5-6 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாலே நம்மளுக்கு போதும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மாஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் டென்சிட்டி அல்லது ஸ்பெசிஃபிக் மாஸு, அப்படி இல்லைன்னா டென்சிட்டி. எல்லாமே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகேங்களா? மாஸ் டென்சிட்டி அல்லது டென்சிட்டி, சிம்பிளாக டென்சிட்டி. நமக்கே தெரியும் டென்சிட்டினா என்ன. டென்சிட்டினா என்ன? தமிழில் அடர்த்தின்னு சொல்லுவோம். அடர்த்தினா என்ன? ஒரு பர்டிகுலர் வால்யூம்குள்ளே ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுடைய மாஸ் தான் வந்து என்ன டென்சிட்டி. ஓகேங்களா? அப்போ டென்சிட்டின்றது என்ன? மாஸ் பை வால்யூம். டென்சிட்டினா என்ன? மாஸ் பை வால்யூம். இந்த டென்சிட்டிக்கான யூனிட் வந்து நம்ம எஸ்ஐ யூனிட்டில் என்ன சொல்லுவோம்னா மாஸை வந்து கிலோகிராமில் சொல்லுவோம், வால்யூமை மீட்டர் க்யூப்பில் சொல்லுவோம். டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ், 4 டிகிரி செல்சியஸில் டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் வேல்யூ வந்து என்ன 1000 கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப். ஓகேங்களா? இது வாட்டருக்கான டென்சிட்டி அட் 4 டிகிரி சென்டிகிரேட். அதாவது டெம்பரேச்சரை பொறுத்து இந்த டென்சிட்டி வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த டெம்பரேச்சரை பொறுத்து இந்த ஃப்ளூயிடுக்கான டென்சிட்டி வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஃப்ளூயிடுன்னு நம்ம சொல்லும் பொழுது எதெல்லாம் ஃப்ளூயிடாக நம்ம சொல்லலாம்? வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து அதோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் வந்து சேஞ்சஸ் இல்லாமல் அதோடைய நிலை, அதாவது நிலைன்றது என்ன லொக்கேஷனில் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளூயிடாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துல ஒரு கல் இருக்குது, ஒரு இடத்துல ஒரு சேர் இருக்குது. டைமை பொறுத்து அது வந்து மூவ் ஆகுதான்னு கேட்டால் அது மூவ் ஆகாது. நம்ம வந்து அந்த சேரை மூவ் பண்ணால் மட்டும்தான் மூவ் ஆகும். பட் இந்த ஃப்ளூயிடு இருக்குதுன்னு வச்சுப்போமே, தண்ணியே வச்சுப்போம் இல்லை எண்ணெயே வச்சுப்போம், ஒரு இடத்துல ஊற்றுறோம், அது மட்டும் வந்து என்ன கிராஜுவலாக மேடுலேருந்து பள்ளத்துக்கு அதுவாக வந்து போக ஆரம்பிச்சிடும். அப்போ டைமை பொறுத்து அதுக்கான பொசிஷனில் வந்து சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குனாலே அது கண்டிப்பாக வந்து என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ளூயிடுன்னு சொல்கிறோம். காற்றை கூட நம்ம ஃப்ளூயிடுன்னு தான் சொல்லுவோம். அப்போ ஃப்ளூயிடுனாலே அதில் வந்து ரெண்டுமே வருது, லிக்விடும் வரலாம், ஏரும் வரும். இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து என்ன ஃப்ளூயிடு. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதோடைய பொசிஷனில் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ இதை தான் நம்ம ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளூயிடுக்கான எக்ஸாம்பிள் வந்து என்ன? ஏர், லிக்விடில் எல்லாமே வந்து என்ன ஃப்ளூயிட் தான். ஓகேவா? இந்த ஃப்ளூயிடுக்கான டைப்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் இது வந்து டீட்டெயில்டாக புரியும். இப்போ மாஸ் டென்சிட்டி பார்த்தோமா? மாஸ் டென்சிட்டிக்கு அடுத்ததாக வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் அல்லது வெயிட் டென்சிட்டின்னு சொல்லுவோம். வெயிட் டென்சிட்டினா என்ன? வெயிட் டென்சிட்டின்றது என்னன்னா வெயிட் பர் வால்யூம். இதுதான் வந்து என்ன வெயிட் டென்சிட்டின்னு சொல்லுவோம். வெயிட் பர் வால்யூம். வெயிட்ன்றது கிலோ நியூட்டனில் சொல்லுவோம். யூனிட் பார்க்கும்பொழுது வெயிட்டை கிலோ நியூட்டனில் சொல்லுவோம், வால்யூமை மீட்டர் க்யூப்பில் தான் சொல்லுவோம். ஸோ எஸ்ஐ யூனிட் வந்து என்ன கிலோ நியூட்டன் பர் மீட்டர் க்யூப். வெயிட்ன்றது என்ன? வெயிட் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? அதாவது வெயிட்டை வந்து நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு MA நியூட்டன் செகண்டில். அப்படி இப்போ எம்ன்றது மாஸ், ஏன்றது வந்து ஆக்சிலரேஷன்,
இங்கே ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? அப்போ இந்த ஒரு பார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்ட்டை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது இந்த வெயிட் டென்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வெயிட் டென்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை வால்யூம். ஓகேவா? நமக்கே தெரியும் மாஸ் பை வால்யூம்ன்றது டென்சிட்டி. தோ இங்கே இருக்கு பாருங்க, மாஸ் பை வால்யூம்ன்றது என்ன, டென்சிட்டி. அப்போ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ வெயிட் டென்சிட்டின்றது என்ன, டென்சிட்டி இன்டு கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் அல்லது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதுதான் வந்து என்ன, வெயிட் டென்சிட்டி. இந்த வெயிட் டென்சிட்டியை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க. ஸோ இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து என்ன, ஸ்பெசிஃபிக் வால்யூம். மூணாவதாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபிக் வால்யூம். இப்போ பாருங்கள், மூணாவது ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபிக் வால்யூம். இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஏ ரெசிப்ரோக்கல் ஆஃப் வெயிட் டென்சிட்டி ஆர் இட் இஸ் ஏ ரெசிப்ரோக்கல் ஆஃப் டென்சிட்டி. சிம்பிளாக சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அதாவது 1 டென்சிட்டி. ஓகேவா? 1 டென்சிட்டியாக இருக்கலாம் அல்லது 1 வெயிட் டென்சிட்டியாக இருக்கலாம். ஓகேவா? 1 டென்சிட்டி அல்லது 1 வெயிட் டென்சிட்டி. ஓகேங்களா? டென்சிட்டினா என்ன, மாஸ் பை வால்யூம் நமக்கே தெரியுமா, மாஸ் பை வால்யூம். அப்போ ரெசிப்ரோகேட் பண்ணும் பொழுது வால்யூம் வந்து என்ன, மேலே வந்துடும். வால்யூம் வந்து என்னவாகும், மேலே வந்துடும். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபிக் வால்யூம் சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபிக் வால்யூம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மூணுமே வந்து என்ன, இம்பார்ட்டன்ட் தான். இது மூணுமே வந்து என்ன, இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நாலாவதாக ஒரு வார்த்தை வரும், இதை பேஸ் பண்ணி தான் கோர் கொஸ்டின் ஏரியாவே. ஓகேங்களா? சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ளூயிடுக்கு இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி ஃப்ளூயிடில் இருக்கிறத வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, மழை பெய்யும் பொழுது அந்த மழை தண்ணியில் பூச்சிகள் வந்து மிதந்துக்கிட்டே போகும். அதுக்கு ரீசன் என்னென்னா சர்ஃபேஸ் டென்ஷன் தான். வீட்டுக்கு வந்து மாப் அடிக்கும் பொழுது அந்த மாப்புக்கான அந்த நூலெலாம் வந்து அந்த மாப் தண்ணியில் மூழ்கும் பொழுது அந்த நூல் வந்து என்ன, மேலே வந்து படர்ந்து இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து என்ன, சர்ஃபேஸ் டென்ஷன் தான். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன்ற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன, டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லியுமே வந்து என்ன பார்த்துட்டே தான் இருக்கும். ரொம்ப ஹைட்டான இடத்துல இருந்து நம்ம வந்து குளிக்கும் பொழுது, அருவியில் குதிக்கும் பொழுது வந்து என்னென்னா நமக்கு ஒரு பெயின் வந்து இருக்கும். அந்த பெயினுக்கான ரீசன் வந்து என்ன, சர்ஃபேஸ் டென்ஷன் தான். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன்ன்ற ஒரு ஃபோர்ஸை நம்ம வந்து எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கும். வாங்க சர்ஃபேஸ் டென்ஷனா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சர்ஃபேஸ் டென்ஷன் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டிலேயே கொஸ்டின் கேட்கணும்னு ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபஸ்ட்டு எங்கே நடக்கும்னு சொல்லிடுறேன். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றது முழுக்க ஒரு இன்டர்ஃபேஸில் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்டர்ஃபேஸ், அதாவது இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னா, ரெண்டு வேறு மீடியமும் மீட் ஆகக்கூடிய ஒரு இடம். இன்டர்ஃபேஸ்னால் என்ன, ரெண்டு வேறு மீடியமும் மீட் ஆகக்கூடிய ஒரு இடம். இப்போ சே எக்ஸாம்பிளாக இது வந்து பீக்கருக்குள்ளே வாட்டர் இருக்குது. பீக்கருக்குள்ளே என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது. வாட்டர் மேலே வந்து என்ன இருக்குன்னா காற்று இருக்குது, தண்ணி. இது உள்ளே வந்து தண்ணி இருக்குது, உள்ளே வந்து என்ன வாட்டர் இருக்குது, மேலே வந்து என்ன ஏர் இருக்குது. அப்போ ரெண்டுமே வேறு மீடியம். இந்த ரெண்டு மீடியமும் மீட் ஆகக்கூடிய இந்த சர்ஃபேஸில் ஒரு எனர்ஜி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? யாருன்னா ஃப்ளூயிடு. இந்த எனர்ஜிக்கு பேர் தான் வந்து என்ன, சர்ஃபேஸ் டென்ஷன். அல்லது இங்கே ஒரு புல்லிங் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. இந்த புல்லிங் ஃபேஸுக்கு பேர் தான் வந்து என்ன, சர்ஃபேஸ் டென்ஷன். இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்ற ஒரு ஃபிலாசபியை வந்து என்ன ரொம்ப குயிக்காக நம்ம பார்த்துடலாம். இப்போ நல்லா பாருங்கள். இப்போ வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாலிக்குள்ளேயும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாட்டருக்குள்ளே நடக்கக்கூடிய ஃபினாமினாவை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாட்டர் மாலிக்குலும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும். ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்னா என்னங்கன்னு சொல்லிடுறேன். இந்த வாட்டருக்குள்ளே கொஹசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கொஹசிவ் ஃபோர்ஸ் சாயில் மெக்கானிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது இந்த கொஹசிவ் ஃபோர்ஸ்னால் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கொஹசிவ் ஃபோர்ஸ்னால் என்ன, சிம்பிளாக சொல்லணும்னா சேம் மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் வந்து என்ன, கொஹசிவ் ஃபோர்ஸ். கிளே கொஹசிவ் ஃபோர்ஸ்.
கிளேக்குள்ளேயே நடக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன், சேம் மாலிகுலர் அட்ராக்ஷன் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், கொஹசிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ வாட்டருக்குள்ள வாட்டர் மாலிகுல் ரெண்டு வாட்டர் மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் நான் என்னன்னு சொல்றேன், கொஹசிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த வாட்டர் மாலிகுல் இருக்குன்னா இந்த வாட்டர் மாலிகுலை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணோம்னா கொஹசிவ் ஃபோர்ஸில் பாண்ட் ஆகி இருக்கும், இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும்னா இதை சுற்றியுமே கொஹசிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆக்ட் ஆகும். ஓகே, ஏன்னா இது சுற்றியுமே ரொம்ப நெருக்கத்திலேயே பக்கத்துலேயே இந்த வாட்டர் மாலிகுல் இருக்கும். ஓகேவா, வாட்டர் மாலிகுல் இருக்கும். அப்போ ஒரு வாட்டர் மாலிகுலை நீங்கள் எடுத்து மேக்ரோஸ்கோப்பிக்கில் பார்க்கும் பொழுது அந்த வாட்டர் மாலிகுலை சுற்றி ஆக்ட் ஆகக்கூடிய அந்த கொஹசிவ் ஃபோர்ஸ்ன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எல்லா சைட்லேயுமே கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்ன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே ஃபோர்ஸில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கே வரலாம். ஓகேங்களா, ஃபோர்ஸில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குமான்ற டவுட் வந்து என்ன நமக்கு வரலாம். அப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸுக்கான வேரியேஷன் டிஎஃப் இருக்கு இல்லையா, அந்த டிஎஃப் வந்து என்ன 0, எந்த ஒரு ஃபோர்ஸ் டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகேங்களா, அப்போ தண்ணிக்குள்ள கொஹசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸில் ஒவ்வொரு வாட்டர் மாலிகுல்குள்ளேயும் ஆக்ட் ஆகக்கூடிய அத்தனை ஃபோர்ஸுமே ஆல் டைரக்ஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய அத்தனை ஃபோர்ஸுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ்க்கான வேல்யூ 0வாக மாறுது. ஒன்றுமே புரியலையேன்னா இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டைரக்ஷன்ஸில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போமே, அதுக்கு இந்த டைரக்ஷன்ஸில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்ன கேன்சல் பண்ணிடும், நல்லிஃபை பண்ணிடும். இந்த டைரக்ஷன்ஸில் ஆக்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்ன நல்லிஃபை பண்ணிடும். அப்போ நெட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நெட் ஃபோர்ஸுக்கான வேல்யூ உள்ளே வந்து இல்லை. எதுக்குள்ள, வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாட்டர் மாலிகுலும் எந்த ஒரு நெட் ஃபோர்ஸையும் ஃபீல் பண்ணாது. இப்போ அடுத்த ஒரு ஃபேக்டருக்கு நம்ம வருவோம். இப்போ மேலே வந்து என்ன காற்று இருக்குது, ஏர் இருக்குது, கீழே வந்து என்ன வாட்டர் இருக்குது. காற்றுன்றது வேற ஒரு மாலிகுல், வேற ஒரு மூலக்கூறு, தண்ணின்றது வேற ஒரு மாலிகுல். அப்போ ரெண்டுமே வேற மாலிகுல் இருக்கிறதுனால இங்கே வேற மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்ன்றது என்ன, அடசிவ் ஃபோர்ஸ். அப்போ அடசிவ் ஃபோர்ஸ்னால் என்னன்னா டிஃப்ரெண்ட் மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அடசிவ் ஃபோர்ஸ். கொஹசிவ் ஃபோர்ஸ்னால் என்னன்னா சேம் மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் கொஹசிவ் ஃபோர்ஸ். இப்போ இந்த அடசிவ் ஃபோர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வாட்டர் மாலிகுல் இங்கே இருக்குது, இங்கே நான் ரொம்ப பெருசாக மிகைப்படுத்தி ஒரு வாட்டர் மாலிகுலை நான் காட்டுறேன். இப்போ இந்த வாட்டர் மாலிகுலை சுற்றி கண்டிப்பாக ஃபோர்ஸ் இருக்குமா, கண்டிப்பாக ஃபோர்ஸ் இருக்கும். இந்த வாட்டர் மாலிகுலை சுற்றி கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும், ஃபோர்ஸ் இருக்கதா போகுது. இப்போ கீழே இந்த டைரக்ஷன்ஸில் வாட்டருக்குள்ளே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை பாருங்கள். வாட்டருக்குள்ளே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் கொஹசிவ் ஃபோர்ஸ். ஓகேவா, வாட்டருக்குள்ளே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் கொஹசிவ் ஃபோர்ஸ். இப்போ அந்த சர்ஃபேஸுக்கு மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்ன, அடசிவ் ஃபோர்ஸ். இப்போ அதாவது வாட்டருக்குள்ள ஒரு மாலிகுலை எடுத்து பார்க்கும் பொழுது ஆல் டைரக்ஷன்ஸ்லையுமே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் இங்கே வந்து என்ன 0. பட் இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலை பொறுத்தவரையும் நெட் ஃபோர்ஸ் 0 வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நெட் ஃபோர்ஸ் டிஎஃப் வந்து என்ன, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. எதுக்காக நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறேன்னா, இங்கே கொஹசிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கொஹசிவ் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அடசிவ் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப அதிகமாக இருக்கும். கிளே இருக்குல்ல, இந்த ஒரு கிளேக்கும் இன்னொரு கிளேக்கும் இடையில இருக்கக்கூடிய கொஹசிவ் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ இந்த கிளேவோட சாண்டை வந்து நான் வந்து ஒட்ட வைக்கிறேன். சாண்டுன்றது வேற ஒரு மாலிகுல், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மினரல் எல்லாமே வேற குவார்ட்ஸ் மினரல். கிளேன்றது வந்து என்ன, உள்ளுக்குள்ள கையோலினேட்டோ இல்லோட்டோ இல்லை மார்லினேட்டோ இது போல மினரல் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கலாம். ரெண்டுமே வேற மாலிகுல், ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு அடசி ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ கிளேவில் சாண்ட் இருக்கு, இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த மிக்சிங்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது
கிளேவும் ஒட்டிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். கொஹசிவ் ஃபோர்ஸ் எப்பவுமே ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும், டாமினேட் பண்ணும். அப்போ நல்லா பாருங்கள், இந்த கீழே அதாவது இந்த சர்ஃபேஸுக்கு கீழே ஆக்ட் ஆகக்கூடிய இந்த கொஹசிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன ரொம்ப அதிகம். எதை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த அடசிவ் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப அதிகம். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இதுதான் அதிகம், இதுதான் அதிகம், இந்த கொஹசிவ் ஃபோர்ஸ் தான் அதிகம். அப்போ ரிசல்டன்ட் வந்து என்ன இந்த டைரக்ஷன்ஸில் தான் இருக்கும். ரிசல்டன்ட் வந்து என்ன இந்த டைரக்ஷன்ஸில் தான் இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாட்டர் மாலிகுலையுமே அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா கீழே இழுக்கும். எது கீழே? வாட்டருக்குள்ளே வந்து என்ன இழுக்கும், வாட்டருக்குள்ளே இழுக்கும். அப்படி வாட்டருக்குள்ளே இழுக்கிறதா இருந்தால் என்ன ஆகும்? மேலே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் கீழே போகுமா? அங்கே வந்து என்ன ஒரு கேப் உருவாகுமா? அப்போ பக்கத்துலேயோ இல்லை கீழே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலோ அங்கே போகுமா? மறுபடியும் என்ன ஆகும்? கீழே போகும். ஓகேவா? மறுபடியும் அந்த மேலே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல இந்த ஃபோர்ஸ், இந்த நெட் ஃபோர்ஸ், இதை வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும்? கீழே வந்து என்ன இழுக்கும். ஓகேவா? அப்போ கீழே இருக்கும். மறுபடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்ஜசன்ட் மாலிகுல் இல்லைன்னா கீழே இருக்கக்கூடிய மாலிகுல் மேலே போகும். அது வந்து மேலே வந்தோன்னா மறுபடியும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கீழே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷனை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அன்ஸ்டேபிள் கண்டிஷனாக ஃபார்ம் பண்ணும். அதனால தான் நேச்சரே வந்து என்ன பண்ணுது, அதோட ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்காக சர்ஃபேஸ் டென்ஷன்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து வச்சிருக்கு. ஓகேவா? சர்ஃபேஸ் டென்ஷன்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து வச்சிருக்கு. இப்போ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு 2 விதமான டெஃபினேஷன் இருக்கும். எதுக்காக இந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு இவ்வளோ விளக்கம் அப்படின்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியுது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை பேஸ் பண்ணி கேட்டில் வந்து ப்ராப்ளம் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா பாருங்கள், இது வந்து ஒரு பால், ஒரு டென்னிஸ் பால். இங்கே நான் வந்து என்ன கயிறு கட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த டென்னிஸ் பால் வந்து என்ன கீழே இருக்குது. ஓகேவா? நான் கீழே வந்து போகுது, இதோட வெயிட் காரணமாக கீழே போகுது. இப்போ இதே ஃபினாமினா தான். ஓகேவா? இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்ன டென்னிஸ் பால் போல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகிறதுனால இந்த டென்னிஸ் பால் வந்து என்ன இப்போ கீழே இறங்க பார்க்கும். இங்கேருந்து கீழே இறங்க பார்க்கும். ஓகேவா? அப்போ இது கீழே இறங்கக்கூடாது, அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்து நிற்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்து நிற்கணும்னா என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். ஓகேவா? நான் இந்த கயிறை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா இந்த பால் வந்து என்ன தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு இங்கே வந்து நிற்கும். ஓகேவா? இந்த சர்ஃபேஸ்லேயே வந்து நிற்கும். ஓகேவா? அப்போ இந்த சர்ஃபேஸ்லேயே வந்து நிற்கணும்னா ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகணும். இந்த டென்சைல் ஃபோர்ஸுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த டென்சைல் ஃபோர்ஸுக்கு பேர் தான் வந்து என்ன சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான யூனிட் பாருங்கள். யூனிட்ன்றது என்ன? நியூட்டன் பர் மீட்டர். நியூட்டன்ன்றது என்ன? ஃபோர்ஸு. மீட்டர்ன்றது என்ன? லென்த்து. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் லென்த் வழியாக ஆக்ட் ஆகக்கூடிய டென்சைல் ஃபோர்ஸுக்கு பேர் தான் வந்து என்ன சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் எதனால் ஆக்ட் ஆகுது? தன்னுடைய ஈக்குலிபிரியம், நேச்சருக்கான அந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனை அது வந்து என்ன மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆக்ட் ஆகுது. ஓகே, இந்த டென்சைல் ஃபோர்ஸை யாருங்க கொடுக்குறா? இங்கே பக்கத்துலேயும் ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்கும் இல்லையா, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் இந்த வாட்டர் மாலிகுலை பிடிச்சி இருக்கும். இப்போ இந்த வாட்டர் மாலிகுல், அதாவது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலை அதுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் பிடிச்சிருக்கும், இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலும் பிடிச்சிருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அத்தனை வாட்டர் மாலிகுலும் கீழே போகாமல் எல்லாமே சிங்க் ஆகும் இல்லையா, இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸில் கீழே போக ட்ரை பண்ணும். கீழே போகாமல் இருக்கிறதுக்காக ஒன்று நல்லா பிடிச்சிக்கிட்டு மேலே வந்து என்ன அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஒன்று பிடிச்சிக்கிட்டு ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணோம், ஒரு தின் மெம்பரை ஃபார்ம் பண்ணோம். அதுதான் வந்து என்ன சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? அப்போ மேலே வந்து என்ன ஒரு லேயர் வந்து இருக்குது. இப்போ இந்த லேயர் என்ன, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாட்டர் மாலிகுலும் ஒன்று நல்லா வந்து பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு இந்த கேப்லாம் இருக்காது, அப்படி நெருக்கமாக வந்துடும். கேப்லாம் இருக்காது, நெருக்கமாக வந்துடும். ஓகேவா? அப்போ நெருக்கமாக வரும்பொழுது ஒரு தின் லேயராக ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த லேயர் மேலே பூச்சி வந்து என்ன அப்படியே நகர்ந்து போகலாம். சித்தர்கள் தண்ணி மேலே நடக்கிறாங்க சொல்லுவாங்க. அதாவது அது வந்து ஒரு சயின்ஸ் தான். அந்த காலத்திலேயே நல்லா அட்வான்ஸாக வந்து என்ன வளர்ந்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ சித்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய டென்சிட்டியை ரொம்ப குறைச்சிடுவாங்க, காற்றை விட கம்மியாக வந்து குறைச்சிடுவாங்க. பூச்சி இருக்குல்ல, பூச்சி ஏன் தண்ணியில் மிதங்குது? இப்போ இதுவே 1 ரூபி காயினை இது வழியாக போட்டோன்னா உள்ளே முழுகிடும், தண்ணியில் மிதக்காது. பட் பூச்சி வந்து ஏன் தண்ணியில் மிதக்குது அப்படின்னா
அந்த பூச்சுடைய காலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேக்ஸ் மெழுகு போல் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கான டென்சிட்டியும் வந்து என்ன கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வாட்டரை கம்பேர் பண்ணும்பொழுது அந்த பூச்சிக்கான டென்சிட்டி கம்மி. அப்போ டென்சிட்டி கம்மியாக இருக்கும் பொழுது அது என்ன பண்ணும்? இல்லை மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ இதே ஃபினாமினாவை தான் சித்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய டென்சிட்டியை ரொம்ப கண்ணிமிக்கிற நேரத்தில் குறைச்சிடுவாங்க. குறைச்சிட்டு அந்த தண்ணி மேலே அப்படியே நடந்து போவாங்க. இப்போ புரியுதுங்களா சித்தர்கள் தண்ணி மேலே நடக்கிறதுக்கான ரீசன்? ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கணும், என்ன பண்ணலாம்? ஓகே, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு இன்னொரு விதமாகவும் டெஃபினேஷன் சொல்லுவாங்க. எனர்ஜி பர் சர்ஃபேஸ். ஓகேங்களா? எனர்ஜி பர் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. எனர்ஜி பர் சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன? எனர்ஜி பர் சர்ஃபேஸ் அதாவது இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்குள் கீழே போக விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த வாட்டர் மாலிக்குலுக்குன்னு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி தான் சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனை நம்ம வந்து என்ன எனர்ஜி பர் யூனிட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோமா? இப்போ எனர்ஜி பர் யூனிட் சர்ஃபேஸ் இந்த ஃபினாமினா, இந்த டெஃபினேஷன் கூட வந்து என்ன சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு பொருந்தும். எனர்ஜினா என்னங்க? ஜூல். சர்ஃபேஸ்க்கான சர்ஃபேஸ்க்கான யூனிட் என்னங்க? மீட்டர் ஸ்கொயர். ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயரும் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான யூனிட் தான். ஜூல்னா என்ன? நியூட்டன் மீட்டர். ஸோ மீட்டர் ஸ்கொயர் கீழே இருக்குது. ஸோ மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆகி அகெயின் நியூட்டன் பர் மீட்டர்ன்ற யூனிட் வந்துடும். ஓகேங்களா? ஆக மொத்தம் இந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான யூனிட் ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயரும் வரும், நியூட்டன் பர் மீட்டரும் வரும். சர்ஃபேஸ் டென்ஷனா என்ன? ஃபோர்ஸ் பர் லென்த்து அல்லது எனர்ஜி பர் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் டென்ஷன் எதனால் ஆக்ட் ஆகுது? அதோடைய ஈக்குலிபிரியத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ஆக்ட் ஆகுது. எங்கே ஆக்ட் ஆகும்? 2 டிஃப்ரெண்ட் மீடியம் மீட் பண்ணக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸில் ஆக்ட் ஆகும். இதெல்லாம் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். இதெல்லாம் தான் வந்து என்ன சர்ஃபேஸ் டென்ஷன். இதோடைய இதோடைய கண்டினியூஷனாக தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கேப்லரி ரைஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம பார்ப்போம். பட் கேப்லரி ரைஸ் பற்றிலாம் வந்து என்ன அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை பேஸ் பண்ணி இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். வாட்டர் ட்ராப்லெட் ஏங்க ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது? ஒரு கொஸ்டின் கேட்பான். வாட்டர் ட்ராப்லெட் ஏன் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது? இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்கலாம். ஈவன் அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொஸ்டின் வந்து என்ன கேட்கலாம். ஏன் கியூப் ஷேப்பில் இருக்கக்கூடாதா? மழை தண்ணி விழும்பொழுது, மழை துளி விழும்பொழுது ஏன் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து விழுது, கியூப் ஷேப்பில் விழக்கூடாதா அப்படின்ற ஒரு டவுட் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கான சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை தான் அடாப்ட் பண்ணிக்கும். நம்மளே இங்கே பார்த்தோம், ஒவ்வொரு வாட்டர் மாலிக்குலும் நெருக்கமாக மாறிடும். அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஒன்றும் ஈச் அதர் வந்து என்ன பிடிச்சி இழுத்து நெருக்கமாக மாறிடும். அப்போ ரொம்ப லென்த்தியாக கேப்பிட்டு இருக்கிறது கூட, அதாவது கேப்பிட்டு இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் கூட ரொம்ப நெருக்கமாக மாறிடும். அதுக்கான அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து என்ன குறைச்சிக்கும், ஒன்று சுருக்கிக்க பார்க்கும். அப்படி நெருக்கமாக மாறினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த டென்சைல் ஃபோர்ஸ், அந்த பாண்டு இருக்குல்ல, அந்த பாண்டு வந்து அதிகமாக இருக்கும். அந்த பாண்டு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒவ்வொரு மாலிகுலும் உள்ள சிங்க் ஆகாமல் என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். சிங்க் ஆச்சுனாலே வந்து என்ன ஈக்குலிபிரியம் உடஞ்சி போச்சுன்னு அர்த்தம். சிங்க் ஆச்சுனாலே வந்து என்ன ஈக்குலிபிரியம் உடஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பில் வந்து என்ன வேணும், வாட்டர் வந்து தன்னை மாற்றிக்கும். இது இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து 1 லிட்டர், இது இந்த கியூபில் இருக்கக்கூடிய வாட்டர் 1 லிட்டர், இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய வாட்டரும் 1 லிட்டர். ஓகேவா? 1 லிட்டர். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், சேம் வால்யூம் தான், ரெண்டுத்துக்கான கொள்ளளவும் சேம் தான். பட் ஆக்குபை பண்ணி இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஏரியா, இந்த சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸ் ஏரியா இந்த கியூபை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஸ்பெரிக்கலுக்கான சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம எந்த ஷேப்பை எடுத்துக்கிட்டாலுமே ஃபார் த பர்டிகுலர் வால்யூம், ஃபார் த சேம் வால்யூம், பர்டிகுலர் வால்யூம் கூட சொல்ல முடியாது, சேம் வால்யூம், ஃபார் த சேம் வால்யூம்க்கு உருவாகக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால தான் ஒவ்வொரு வாட்டர் ட்ராப்லெட்டும் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், சர்ஃபேஸ் மேலே ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆக்ட் ஆகுது, அதாவது அட்மாஸ்பியர்லேருந்து காற்று வருதா,
ஏர் இருக்குது, இங்கே வந்து வாட்டர் இருக்குது. இது ரெண்டுமே இன்டர்ஃபேஸ் ஆகக்கூடிய இந்த சர்ஃபேஸில் ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆக்ட் ஆகுது. இப்போ வாட்டர் ட்ராப்லெட்டுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் வந்து என்ன ஆக்ட் ஆகுது. இது ரெண்டுமே வந்து என்ன ஒரு ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கணும். கண்டிப்பாக உள்ளே ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து என்ன ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஓகேவா? அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ட்ராப்லெட் உடஞ்சி போகாது. அப்போ வாட்டர் ட்ராப்லெட் உடஞ்சி போகாது. மழை தண்ணி வரும்பொழுது ட்ராப்லெட்டாக தான் வரணும், அது உடஞ்சி போய் வரக்கூடாது. ஓகேவா? அப்போ அது உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு அங்கேயுமே ஒரு ஈக்குவலிபிரியம் ஸ்டேட் வந்து என்ன இருக்குது. சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் வாட்டர் ட்ராப்லெட்டுக்குள்ளே, அதாவது இன்சைட் ப்ரெஷருக்கும் இடையில ஒரு ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் இருக்குது. இப்போ இந்த ஈக்குவலிபிரியம் கண்டிஷனை பேஸ் பண்ணி இன்சைட் ப்ரெஷர், அதாவது வாட்டர் ட்ராப்லெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்சைட் ப்ரெஷர் என்ன, பபுள்குள்ளே இருக்கக்கூடிய இன்சைட் ப்ரெஷர் என்ன, ஓகேங்களா, வாட்டர் ஜெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்சைட் ப்ரெஷர் என்ன, இதெல்லாம் வந்து என்ன கொஸ்டினாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையுமே இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அதாவது இன்சைட் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பார்க்கலான்னா ட்ராப்லெட் பார்த்துடலாமா. லிக்விட் ட்ராப்லெட்னா என்ன, அது வந்து என்ன ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய லிக்விட் ட்ராப்லெட்டுக்கான டயாமீட்டரை நான் டீன்னு கன்சிடர் பண்ணுறேன். இங்கே ஏர் இருக்குது, இதுக்குள்ளே வந்து என்ன வாட்டர் இருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், காற்று அடிக்குது, இது வந்து வாட்டர். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆக்ட் ஆகுது. இப்போ நான் இந்த ட்ராப்லெட்டை நான் கட் பண்ணிடுறேன். எப்படின்னா இந்த செக்ஷனில் நான் கட் பண்ணி பார்க்கும்பொழுது வாட்டர் ட்ராப்லெட் தேங்காய் ஷேப்பில் இருக்குது, தேங்காய். பட் என்ன உள்ளுக்குள்ளே எல்லாமே வாட்டர் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளே எல்லாம் வாட்டர் இருக்குது. இப்போ இந்த ஏருக்கும் வாட்டருக்கும் அந்த சர்ஃபேஸில் டென்சைல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆக்ட் ஆகுது. இது சர்ஃபேஸில் மட்டும்தான் ஆக்ட் ஆகும், உள்ளுக்குள்ளே ஆக்ட் ஆகாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து வேறு மீடியம், உள்ளுக்குள்ளே வந்து என்ன வாட்டர் தான் இருக்குது. சர்ஃபேஸ் டென்ஷனுன்ற அந்த ஃபோர்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும், இன்டர்ஃபேஸில் ஆக்ட் ஆகும். ஏருக்கும் வாட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸில் ஆக்ட் ஆகும். வாட்டர் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல ஆக்ட் ஆகாது. அப்போ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த வேல்யூவை நல்லா பாருங்கள். இந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான வேல்யூ என்ன, சிக்மா. எந்த லென்த்துக்கு ஆக்ட் ஆகுது, பைடின்ற லென்த்துக்கு ஆக்ட் ஆகுது. பைடினா என்ன, இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் பைடி, அதாவது 2πr சொல்லுவோம்ல, இந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, அதை தான் நம்ம பைடின்னு சொல்கிறோம். இந்த லென்த்து ஃபுல்லாகவே சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து என்ன ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இதுக்கு எது ஈக்குவலாக இருக்குன்னா, உள்ளுக்குள்ளே இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ், இங்கே இருக்குது பாருங்கள், இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் ப்ரெஷர் வந்து என்ன ஈக்குவலாக இருக்குது. சர்ஃபேஸ் வழியாக ஆக்ட் ஆகக்கூடிய அந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து என்ன ஈக்குவலாக இருக்குது. அப்போ ப்ரெஷர்ன்றது பி, அந்த ப்ரெஷர் ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியான்றது πd²/4. ஓகேவா? ஏன்னா இது சர்க்குலர் ஏரியா. ஓகேவா? πd²/4. அப்போ பீன்ற வாட்டர் ப்ரெஷர்ன்றது அங்கே அந்த வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர். சிக்மான்ற சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றது இன்டர்ஃபேஸில் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து என்ன ஈக்குவலிபிரியம் கண்டிஷனில் ஈக்குவேட் பண்ணும்பொழுது பையும் கேன்சல் ஆகும், d² டியும் கேன்சல் ஆகும். ரீஅரேஞ்ச் பண்ணி பார்க்கும்பொழுது P which is equal to 4 இங்கே வந்துருமா. அப்போ 4 சிக்மா, இங்கே ஒரே ஒரு டி பேலன்ஸாக இருக்கும், அது வந்து என்ன டினாமினேட்டரில் வந்துடும், 4 சிக்மா டிவைடட் பை டி. இதுதான் வந்து என்ன ப்ரெஷர் இன்சைட் ஏ ட்ராப்லெட். அடுத்ததாக பாருங்கள், ப்ரெஷர் இன்சைட் ஏ சோப் பபுள். ஒரு சோப் பபுளை எடுத்துக்கிறேன். சோப் பபுள்னா என்னங்க, ஒரு டென்னிஸ் பாலை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா அது சோப் பபுள் தான். டென்னிஸ் பாலை பொறுத்தவரை என்ன, ஒரே ஒரு லேயர் இருக்கும், உள்ளுக்குள்ளேயும் காற்று இருக்கும், வெளியுமே காற்று இருக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து என்ன சோப் பபுள் விடுறோம்ல, சின்ன பசங்க முட்டை விடும்ல, அந்த சோப்பு தண்ணியில் உள்ளே விட்டுட்டு வாய் வழியாக ஊதுனா ஒரு பபுள் ஃபார்ம் ஆகல, அந்த பபுள் தான். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த பபுள் தான். இப்போ இந்த பபுளில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஏர் இருக்குது, உள்ளுக்குள்ளேயும் ஏர் இருக்குது, இந்த இடத்துல வாட்டர் இருக்குது, இந்த இடத்துல தான் அந்த தின் லேயர் இருக்குது, அந்த லிக்விட் இருக்குது. ஓகேவா? அப்போ ஏருக்கும் லிக்விடுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் டென்சில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே போல் இதுக்குள்ளேயும் சர்ஃபேஸ் டென்சில் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆக்ட் ஆகும். இப்போ இந்த சர்ஃபேஸ் டென்சில் சிக்மா πd. இப்போ இந்த ஒரு லேயரை மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா சிக்மா πd.
அவுட்டர் லேயரை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ அதே போல் தான் நான் இன்னர் லேயரையும் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஏன்? உள்ளுக்குள்ளே ஏர் இருக்குது, இது வாட்டர் லேயர். புரியுதா? உள்ளுக்குள்ளே ஏர் இருக்குது, இது வாட்டர் லேயர். அப்போ இங்கேயுமே வந்து என்ன சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகும். அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் அப்போ வெளியே இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர், உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் லேயர். அப்போ 2 times of sigma pi d which is equal to எதுக்கு இது ஈக்குவலாக மாறும்னா ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் இன்சைட். ஓகேவா? ப்ரெஷர் இன்சைட் ஏ பபுள் டியூப். அப்போ இந்த ப்ரெஷர் வந்து என்ன கட் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது எஸ் தேங்காய் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து என்ன தேங்காய் மூடி மாதிரி இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர், இந்த ப்ரெஷரை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ப்ரெஷர்ன்றது P, அது ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியான்றது என்ன, அகெயின் பை டி ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4. டினாலே அது பொதுவாக அவுட்டர் டயா தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இன்னர் டயாவெலாம் ஏங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டால், ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா திக்னஸ் ரொம்ப கம்மி இல்லை. திக்னஸ் கம்மியாக இருக்கும் பொழுது அவுட்டர் டயாவும் இங்கே பாருங்கள் கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் இங்கே வந்து என்ன ஈக்குவல் தான். பிகாஸ் திக்னஸ் வந்து என்ன வெரி ஸ்மால். நோட்ஸ் பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. டெலகிராம் குரூப்பில் இது போஸ்ட் பண்ணுவேன். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன வெரி ஸ்மால். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணி பார்க்கும் பொழுது 4, அதாவது 4 வந்து இங்கே வந்துடும், 8ஆக மாறும். சிக்மா அப்படியே இருக்கும், பையும் கேன்சல் ஆகும், டியும் டி ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். இப்போ இந்த பின்றது 8 சிக்மா பை டி, அதாவது டி கேபிட்டல் டி போடுறோம். ஓகேவா? அப்போ இது பாருங்கள், இது 4 சிக்மா பை டி, இங்கே பாருங்கள் இது 8 சிக்மா பை டி. இதில் இருந்து அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரியுமா கொஸ்டின் கேட்பாங்க, அதாவது ப்ரெஷர் இன்சைட் எ ட்ராப்லெட். இந்த ட்ராப்லெட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை கம்பேர் பண்ணும் பொழுது சோப் இருக்குல்ல, சோப் பபுளில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்கும்னா 2 times அதிகமாக இருக்கும். ஏன்? இங்கே பாருங்கள் 4 சிக்மா பை டி, எதில் ட்ராப்லெட்டில் 4 சிக்மா பை டி. சோப் பபுளில் என்ன 8 சிக்மா பை டி. 8 சிக்மாவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ட்ராப்லெட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை கம்பேர் பண்ணும் பொழுது 2 times அதிகமாக சோப் பபுளில் ப்ரெஷர் இருக்கும், உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் வந்து என்ன இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து என்ன ப்ரெஷர் இன்சைடே வாட்டர் ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்னன்னு பார்க்கலாம். வாட்டர் ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இன்சைடே வாட்டர் ஜெட் ப்ரெஷர். இந்த வாட்டர் ஜெட் ப்ரெஷருமே வந்து என்ன இம்பார்ட்டன்ட் தான். இந்த வாட்டர் ஜெட்டு வந்து ஜெட் வாட்டர். ஓகேவா? இது வந்து என்ன ஒரு ஜெட் வாட்டர். இதை நான் கட் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு வந்து எப்படி இருக்கும், கட் பண்ணினா இப்படி நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்பொழுது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அப்போ அதாவது கேர்வாக இருந்து தென் இப்படி இருக்கும். இப்போ இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த சர்ஃபேஸ் மேலே ஆக்ட் ஆகும். அப்போ அந்த சர்ஃபேஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய டென்சைல் ஃபோர்ஸு சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்கிறோம், அதுதான் சிக்மா. ஆக்ட் ஆகக்கூடிய லென்த்து பாருங்கள், இங்கே எல் இருக்குது, இங்கே டி இருக்குது. ஓகேவா? பட் அந்த டியை கன்சிடர் பண்ண வேணாம். டி வந்து ரொம்ப ஸ்மால். எதை கம்பேர் பண்ண முடியுதுன்னா லென்த்தை கம்பேர் பண்ண முடியுது. அப்போ 2 லென்த்தை மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ சிக்மா எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா 2 லென்த் வழியாக ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்ன சர்ஃபேஸ் டென்ஷன். இது ஈக்குவலிபிரியமாக இருக்கணும்னா உள்ளுக்குள்ளே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து என்ன ஈக்குவேட் பண்ணணும். அப்போ உள்ளுக்குள்ளே ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷரை எந்த ஏரியாவில் ஆக்ட் ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய ஏரியா, இந்த ரெக்டாங்குலர் ஏரியாவில் அந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆக்ட் ஆகுது. அதால் நம்ம வந்து என்ன ஈக்குவேட் பண்ணலாம். அந்த ரெக்டாங்குலர் ஏரியா பார்க்கும் பொழுது லென்த் இன்ட்டு டயா. ஓகேவா? அப்போ பி இன்ட்டு எல்டி, அதாவது இது வந்து ஏரியா, இது வந்து ப்ரெஷர், இது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், இது வந்து என்ன அது ஆக்ட் ஆகக்கூடிய லென்த்து. இப்போ நல்லா கேன்சல் பண்ணலாமே. எல்லோ கேன்சல் ஆகும். அப்போ பின்றது என்ன 2 சிக்மா பை டி. ஓகேவா? அப்போ மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது வாட்டர் ட்ராப்லெட்டை பொறுத்தவரையும் 4 சிக்மா பை டி. இங்கே அதாவது அங்கே இருக்கக்கூடிய சோப் பபுளை பொறுத்தவரையும் 8 சிக்மா பை டி. வாட்டர் ஜெட்டை பொறுத்தவரையும் 2 சிக்மா பை டி. ஓகேவா? அப்போ இதுக்கு நான் ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்கும் பொழுது
4:8:2. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 2:4:1. அதாவது ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை விட வாட்டர் ட்ராப்லெட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் 2 டைம்ஸ் அதிகம். இந்த ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்பொழுது சோப் பபுளில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து என்ன இன்னும் 2 டைம்ஸ் அதிகம். அதாவது 2 டைம்ஸ்னால் என்ன 2 × 2 4ல் 2 டைம்ஸ் அதிகம். இப்போ பாருங்கள் ஜெட்டை கம்பேர் பண்ணும்பொழுது வாட்டர் ஜெட்டை கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே என்ன இருக்குது அந்த சோப் பபுளுக்கான ப்ரெஷர் 4 டைம்ஸ் அதிகம். ஸோ இது போல் கம்பேர் பண்ணி கொஸ்டின் டெஃபினட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃப்ளூயிடுடைய ப்ராப்பர்ட்டிலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டினா சர்ஃபேஸ் டென்ஷன் தான். அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி விஸ்காசிட்டியை பற்றி அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவரையும் பார்த்தது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் ஆகுங்க. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன உடனே நம்ம வந்து தொடர்ந்து லைவ் போகலாம். ஓகேங்களா? கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.